விஜய் அரசியலுக்கு வந்திருக்கால, என்ன அரசியலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அரசியல்னா என்னன்னு தெரியாமல் உனக்கும் எனக்கு இருந்தது. அது கண்டிப்பாக. ஆமாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் ஆமாம். அதே ஒரு பெரிய மாற்றம். பெரிய மாற்றம் தான். ஆமாம். மக்கள் வந்து விஜய் என்ன மாதிரி ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறோம்னா, விவசாயிகளுக்கு சலுகை செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். நகை கடன் தள்ளுபடி பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் கிராம மக்கள். நகை கடன் தள்ளுபடி பண்ணணும். குழு கடன் தள்ளுபடி பண்ணணும். விவசாயிகளுக்கு பயிர் கடன் போட்டிருக்கோம், அது தள்ளுபடி பண்ணணும். அடுத்து வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன குடும்பத்தில் உள்ளவங்க எல்லா பேருமே கல்வி கடன் போட்டிருக்கோம், அந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்ணணும். அதை எதிர்பார்க்குறோம். செய்வார்னு முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கிராம மக்கள் அத்தனை பேரும். அவர் செய்வார் மக்களுக்கு. மற்ற கட்சிக்காரர்கள் அவருக்கு தொல்லை கொடுக்க கூடாது, தொந்தரவு கொடுக்காம இருக்கணும். தொந்தரவு கொடுக்காம இருந்தால் கண்டிப்பாக நாங்க எதிர்பார்க்கறது போறோம் அவர் செய்வார். நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நல்லது செய்யறதுக்காக அவர் வந்து முதலமைச்சராக வந்திருக்காரு. எல்லாருமே முதலமைச்சராக உட்கார வச்சிருக்க காரணமே எங்களுக்கு நல்லது செய்வார்னு எதிர்பார்த்து தான் உட்கார வச்சிருக்கோம். இன்ன வரையும் ஆட்சியில இருந்தவங்க எதுவுமே எங்களுக்கு செய்யல. அதனாலதான் கிராம மக்கள் வந்து நாங்க மாறிட்டோம்.